ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு நம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமாங்க. முதல்ல நம்ம மரவள்ளி கிழங்கை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சதுக்கு அப்புறமாவும் இன்னொரு டைம் மண்ணெல்லாம் போற அளவுக்கு நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சிப்ஸ் ஸ்லைஸ் பண்ற ஸ்லைசரை வச்சு இந்த அளவுக்கு நல்ல மெல்லிசா நம்ம மரவள்ளி கிழங்கை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கணும். நல்ல ஹீட்டான ஆயிலில் நம்ம எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். கிழங்கு எல்லாமே போட்டுட்டு கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயில் பபிள்ஸ் எல்லாமே கம்மியானதுக்கப்புறமா தான் நாம் அந்த சிப்ஸை எடுக்கணும். அதாவது பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி இருக்கணும் சிப்ஸு. இப்போ நம்ம பொரிச்ச சிப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அது மேலே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம கிறிஸ்பியான சிப்ஸ் நம்ம வீட்டிலே ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.